3 இசையமைப்பாளரோட நீங்க பணியாற்றியிருக்கீங்க. சந்தோஷ் நாராயணன், ஏ.ஆர். ரஹ்மான், இப்ப நிவாஸ் பிரசன்னா. இல்ல சந்தோஷ் நாராயணன் சார் கூட எனக்கு பயங்கரமான ஒரு காம்போ. அது பயங்கரமான அன்பு, பயங்கரமான பிரியம். மாமன்னன் நான் ரஹ்மான் சார்ட்ட போனதுக்கு காரணம் உதய் சார். அவரோட கடைசி படம் அப்படிங்கிறதுக்காக நான் ரஹ்மான் சார்ட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அவருக்கு என் மேல இவ்ளோ பெரிய பிரியம் இருக்கு. என்னோட படங்களின் மீது, என்னோட ஒர்க் மீது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அடுத்த படம் ரஹ்மான் சார் கூட தான் பண்றேன். ஏன்னா அவர் எனக்கு திருநெல்வேலி வந்து படம் பார்த்தாரு, மாமன்னன். ம். நான் வந்து திருநெல்வேலில வாழை ஷூட்டிங்ல இருந்தேன். அப்போ மாமன்னன் படம் பார்க்கணும் அப்படின்னு என்ட்ட கேட்டாரு. வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப நான் சொன்னேன், "சார் நான் திருநெல்வேலியில இருக்கேன் சார்" அப்படின்னு. "நீங்க பார்த்துறீங்களா சார்? நீங்க கூட இருக்கணுமே" அப்படின்னாரு. "சரி நான் திருநெல்வேலி வரட்டுமா?" அப்படின்னு கேட்டாரு. ஆ. எனக்கு நம்பவே முடியல. கிளம்பி வந்துட்டாரு. அடாடா! நான் தங்கியிருந்த ரூம்ல வந்து திருநெல்வேலியில நான் எந்த ரூம்ல இருந்து சின்ன வயசுல எந்த ரோட்ல ரகுமான் சார் பாட்டு கேட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேனோ, அதே ஊருக்குள்ள வந்து உட்கார்ந்து என் கூட படம் பார்த்தது என்னால நான் மறக்கவே முடியாது. அருமை. அந்த படம் பார்த்துட்டு என்ட்ட பேசிட்டு, முழு இரவும் என்ட்ட பேசிட்டு, காலைல கிளம்பி சென்னை வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அவர்ட்ட. ரைட்டு. ம். அதனால அவரு சந்தோஷ் நாராயணன் சார் அப்போ திருப்பி நான் வாழை சந்தோஷ் நாராயணன் சார்ட்ட ஒர்க் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்ல அதுல.